இன்னைக்கு இருட்டுக்கடை ஓனர் கவிதா அவங்க வந்து என்னுடைய சம்பந்தி, என்னுடைய குடும்பத்தார் மேலேயும் என் மேலேயும் ஒரு புகார் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாருக்கான அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை நான் கூட்டியிருக்கிறேன். நான் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து ஒரு 4 தலைமுறையாக நாங்கள் ஏற்றுமதி தொழில் செஞ்சு சம்பாதிச்சு பல சொத்துக்கள் சம்பாதிச்சு நாம் இருக்கிறோம். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு 7 கோயில்களை கட்டியிருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால நாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும், ஒரு பணக்காரத்தை பொண்ணையை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கினுடைய பொண்ணை தான் நான் இப்போ பார்த்தேன். இருட்டுக்கடை அப்படிங்கிறது வெறும் ஒரு 350 நாளைக்கு முன்னாடி தான் கவிதா அவங்களுக்காக வந்த ஒரு கடை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கினுடைய மனைவி. அவங்க ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கடையை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் அந்த நேரத்தில் இருந்து, அவர் கூட பார்ட்னராக இருந்தவங்களுடைய கையெழுத்து இவங்களே போட்டு அந்த கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த புகார் திருநெல்வேலி டிசி ஆஃபீஸில் இருக்குது. அது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது முடிஞ்சிருச்சா இல்லை அது இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் அந்த கடை எடுத்ததுடைய விஷயமே கொஞ்சம் சந்தேகமான முறையில் தான் அது நடந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கல்யாணத்தை பற்றி பேசினதுனால நாமளும் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு மெக்கானிக்கோட மகளை போய் நான் பார்த்தது. அடுத்தது அந்த கடை உரிமையாளர் அவங்க சுலோச்சனாபாயின்னு சொல்லி அவங்களும் சரி, அந்த கடையை பார்த்துட்டு இருந்த 70 வருஷமாக பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் அப்படிங்கிறவர் சரி, 2 பேர்த்தருடைய சாவுலையும் மர்மம் இருக்குது அப்படிங்கிறது திருநெல்வேலியில் பேசிக்கிறதா இன்றைக்கும் தகவல். அது நடந்த அந்த 2 சாவு நடந்த உடனேயே அந்த கடை வந்து இவங்களுக்கு வருது. அதில் நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் நான் வந்து சொல்ல விரும்பலை. என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அந்த கடையை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்றைக்கும் ஜிஎஸ்டி திருநெல்வேலி ஜிஎஸ்டி ஆஃபீஸில் அந்த ரிலீஸ் டீடு இன்றைக்கும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பையனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து எல்லாம் எழுதி வாங்கி இருந்தாலும் அந்த ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்டை அவங்களால வெளியில் எடுக்க முடியல. ஏன்னா அது அரசாங்கத்தில் போய் அது பாம்பேக்கு போயிட்டதுனால யாரும் எடுத்துக்க முடியல. அதனால தான் அவங்க குற்றச்சாட்டில் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனாலையும் ஏதோ பதவியில் இருக்கிறதுனாலையும் நான் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் மாற்றிடுவேங்கிற ரீதியில் அவங்க ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பயத்தில் அந்த புகார் எதுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் டிசி ஆஃபீஸில் அந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது. அது க்ளோஸ்